ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு ஓட்ஸ் ரெசிபி செய்யலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம தேவையான அளவு ஓட்ஸை போட்டுக்கிறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஓட்ஸ் நல்லா வேக வச்சுக்கிறலாம். ஓட்ஸ் நல்லா வெந்த பிறகு நான் பேரிச்ச அத்தி, காஞ்ச திராட்சை, பாதாம், முந்திரி வச்சுருக்கேன். அதை இப்போ அந்த கருப்பு திராட்சையை அப்படியே போட்டுட்டேன். பேரிச்சம்பையை விதையை எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு போட்டுடுறேன். அப்புறம் அத்தியையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த பாதாமையும் முந்திரியை குறை குறைப்பாக பவுடராக்கி கொண்டாந்து எடுத்து போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுறேன். ஒரு வேளை சர்க்கரை இல்லை வேணாட்டி நம்ம சும்மா கூட சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சமாக ஒரு பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டோன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு காலை சாப்பாடு ரெடி ஆயிரும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க சாப்பிடாட்டி கூட இதில் 1 டம்ளர் குடித்தா போதும். இது பெண்களுக்கும் நம்ம எல்லோரும் காலையில் சாப்பாடாகவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்து. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும்.